வணக்கம். நான் வழக்கறிஞர் தங்கவேல் பேசுகிறேன். அரசியல் இல்லாமல் இப்போ ஆன்மீக விஷயங்களில் நான் கொஞ்சம் ஆர்வமாக ஈடுபட்டு சில முக்கியமான சுவாமிகளை எல்லாம் சந்தித்தேன். அதில் மிக முக்கியமானவர் விட்டல் ஜி. என் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நல்ல போதனைகளை கொடுத்தாரு. வாழ்நாள் முழுவதும் அவரை மறக்க முடியாது. அவருடைய நல்ல வழிகாட்டுதலில் எனக்கு சில அருமையான அனுபவங்கள் கிடைச்சிது. என்னென்னா, நம்மளுக்குள்ள ஒரு நான் இருக்குது. இப்போ இது டாபிக் எடுத்துக்கிட்டால் இது தன்னை அறிதல்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் நான் என்ற ஒன்று இயங்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த நான் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிரமம் இருக்குது. இந்த உடல் நாம் இல்லை, நம்ம ஓட்டுற கார் மாதிரியோ பைக் மாதிரியோ இந்த உடலை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த உடலுக்கு எந்த பகுதியிலையும் அதுக்கு சொந்தமாக சிந்திக்கிற அறிவோ ஆற்றலோ கிடையாது. இந்த கையிலையோ கால்லையோ இடுப்புலையோ எந்த இதுவும் அதெல்லாம் பொருட்கள், அவ்வளோதான், ஜடப்பொருள். இந்த உடலுக்கு தனிப்பட்ட அறிவு கிடையாது. கண் ஒரு காட்சியை பார்த்தா கூட கண்ணுனால் அதை உணர முடியாது. அது மூளை தான் இது இந்த காட்சின்னு முடிவெடுக்கும். அந்த மாதிரி இந்த உடல் ஒரு ஜடப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஜடப்பொருளான இந்த உடலுக்குள்ளே அந்த நான் எங்கே இருக்குது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இது ஒன்றுமோ சும்மா ஏதோ தத்துவார்த்தமாகவோ பக்தி ரசமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பகுத்தறிவுக்கு உட்பட்டது. நம்ம விஞ்ஞானம் எப்படியோ அப்படி தான், 2 2 4ன்னு சொல்லணுமோ அந்த மாதிரி தான். சிம்பிள். நான் உள்ளே எங்கே இருக்குது? அந்த நான்கிறது தான் நம்முடைய அகந்தை அப்படின்னு சொல்லப்படுது. அது எங்கே இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிச்சாவே மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உணர முடியும். அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அந்த நான்கிற பொருளை எனக்கு காட்டி கொடுத்தவர் அருமை குருஜி வெட்டல்ஜி தான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அந்த நான் தான். கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள், உங்களுக்குள்ளே அந்த நான் தான் கேட்டுக்கிட்டு. அதுதான் விஷயம். அதை புரிந்து அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மாணிக்க வாசகர் ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். மெய் உணர்வுன்னா அந்த உடலை பற்றிய மெய் அறிவு. மெய்னா உடல்னு ஒரு கருத்து இருக்குது. மெய் அறிவு, இந்த உடல் அறிவில் நாம் கூர்மையாக பார்த்தோம்னா இடையில் ஒரு தடை. கூர்மையாக பார்த்தால் இந்த நான்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். நான் என் அனுபவத்தில் பார்த்தேன். முதல்ல கால்களுக்குள்ளே பார்த்தேன். உணர்வுகள் வழியாக காலில் இந்த நான் இல்லை, இந்த இடுப்பு நெஞ்சிலையும் இல்லை, என் கைகள்லையும் இல்லை. அப்போ நான்கிறது எங்கே? என் மண்டைக்குள்ளே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அதை கவனிக்க போய் இந்த மாணிக்க வாசருடைய பாடல் நாம் அப்போது நம்முடைய கண்வழிய பார்வை, அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும். நாம் கண் பார்வை திறன் இருக்குது, கண் பார்க்குது. கண் பார்க்குதுங்கிற பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும். அதுபோலவே நம்ம உடலுக்குள்ள உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச அனுபவம், நம் கண் பார்வையும் முகத்தில் தோன்றும் உணர்வுகளையும் மிக்ஸ் ஆகி அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வாக நம்மளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அது இருக்குது. அது சொல்லத்தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளை எப்பொழுதும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது, வழி நடத்துது, கற்பனை காட்சிகளை கொடுக்குது. இதை செய்யலாம் அதை செய்யலான்னு தொடர்ந்து நம்மளை இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் இன்ப துன்பங்களையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குது. அந்த நான், இதைத்தான் நான் நினச்சிட்டுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த நான் அதனுடைய ஆற்றலை இழந்து விட்டது. இப்போ கூட எனக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அதனுடைய வேகம் இழந்து வருச்சு. இது ஒரு அருமையான அனுபவம். இதற்கு நான் நன்றி சொல்கிறேன். பல்வேறு சுவாமிகளுக்கும் வழிநடத்திய விட்டல்ஜி அவர்களுக்கும் வணக்கம். இதுக்கு பேருதவி செய்த சுவாமி சரத்தானந்தர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.
வணக்கம்.